வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். போன பதிவில் திருவிளக்கு பூஜைக்குரிய சாமான்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையாரெலாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். திருவிளக்குக்கு அலங்காரம் பண்ணி ஒரு வாழை இலையில் அரிசி பரப்பி அது மேலே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பூஜை செய்கிற முறையை பற்றி சொல்கிறேன். முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கருப்பு துணி இல்லைன்னா வெள்ளை துணி ரெண்டும் இல்லாமல் மீதி கலர் எதுவானாலும் இருக்கலாம். ஒரு 5 ரவிக்க துணி, அந்த ரவிக்க துணி மேலே திருமாங்கல்ய சரடு 5 திருமாங்கல்ய சரடு ஒவ்வொரு ரவிக்க துணி மேலேயும் வச்சுட்டு கொஞ்சம் இது மல்லிகைப்பூ வச்சுட்டு ஒரு 1/2 டஜன் கண்ணாடி வளையல் இந்த 1/2 டஜன் கண்ணாடி வளையல்லையும் கருப்பும் வெள்ளையும் வேண்டாம், மீதி எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் வெத்தலை பாக்கு பழம், அது போக ஒரு 11 ரூபா பணம், அப்புறம் சின்னதாக ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி, ஒரு சீப்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 5 பேருக்கு ரெடி பண்ணி இதெல்லாம் வச்சிடணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பிள்ளையார் எங்கே நம்ம ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோமோ அவருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு முதல்ல பிள்ளையாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தலையில் குட்டிக்கிட்டு நமக்கு பிள்ளையாருக்கு அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பிள்ளையார் மந்திரங்கள் சின்னதாக ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லணும். அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு நேராக நம்ம உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் பூஜையை தொடங்கணும். அந்த பிள்ளையார் பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஒரு மந்திரம் இருக்குது, 18 நமகம் இருக்குது பிள்ளையாரோடது. அந்த நமக்கு தெரிஞ்சால் நம்மளே சொல்லலாம். அப்படி நமக்கு தெரியலன்னா இப்போ வந்தவங்களில் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கூட அது மாதிரி தெரிஞ்சவங்கள இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்ல நம்ம நமகன்னு சொல்கிறப்ப அந்த பிள்ளையார் காலடியில் ஒரு பேப்பரு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டு வலது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த ஆள்காட்டி விரல் இல்லாமல் இந்த விரல்களால் கொஞ்சம் உதிரி பூக்களையும் அதாவது மஞ்சள் அட்சதையும் எடுத்துக்கிட்டு அதாவது ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக அப்படின்ட்டு 18 நமக வரும் அந்த பிள்ளையாரோட இது. அந்த நமகன்னு சொல்கிறப்ப அந்த இதை என்ன பண்ணணும், அப்படியே அந்த டப்பாவில் அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். இதை இப்படியே போட்டு 18 நமக சொல்லி முடித்ததுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அப்புறம் சூடம்பத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டினதுக்கப்புறம் அந்த உடைச்ச தேங்காய்க்கு, அந்த வாழைப்பழத்துக்கு, அங்கே ஒரு வெல்லம் ரெடியாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெல்லத்துக்கு எல்லாத்துக்கும் நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம்னா நீர் விழாவணும். நீர் விழாவும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை அதே இலையில் கொஞ்சம் நகர்த்தி, அதாவது வடக்கு புறமாக நகர்த்தி வச்சுட்டு அப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்ப எழுந்திரிச்சு நம்ம இந்த திருவிளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த இதுக்கிட்ட முதல்ல எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த குலதெய்வத்தை தான் முதல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த திருவிளக்குக்கு முன்னாடி நின்று அவங்கவுங்க குலதெய்வத்தை, அதாவது அவங்கவுங்களுடைய ஃபேமிலி டேட்டியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருவிளக்கை ஏற்றணும். திருவிளக்கை ஏற்றுறப்ப என்ன சொல்லிக்கிட்டே ஏற்றணுன்னா, ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்னு 3 தரம் சொல்லலாம். இல்லைன்னா ஓம் தீபமங்கல ஜோதி நமோ நமக, இந்த 2க்குள்ளே எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் 3 தரம் சொல்லணும். சொல்லிக்கிட்டே 5 முகத்தையும் ஏற்றணும். 5 முகத்தையும் ஏற்றிட்டு இந்த திருவிளக்குக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே உட்காரணும். கீழே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பூஜையை தொடங்கணும். அதே மாதிரி இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த திருவிளக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் உதிரி பூக்களையும் இந்த மஞ்சள் அட்சதையும் எடுத்துக்கிட்டு அப்போ லலிதா அதாவது முதல்ல திருவிளக்கு அகவல் படிக்கணும். திருவிளக்கு அகவல் என்னென்ன, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது தெரிஞ்சால் அது சொல்லலாம். இல்லைன்னா ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி அப்படின்னு ஒரு இது போற்றி இருக்குது. 108 போற்றிகள். இந்த 2க்குள்ளே எது வேணாலும் சொல்லலாம். இப்படி இந்த போற்றி சொல்கிறப்ப 108 வரும். அந்த 108 போற்றி சொல்கிறப்ப அப்போ இதே மாதிரி மஞ்சள் அட்சதையும் கொஞ்சம் உதிரி பூக்களையும் எடுத்து இந்த திருவிளக்கோட இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதிக்கு இப்படி போயிட்டு அப்புறம் கீழே அப்படி கொண்டு வரணும். கீழே அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடிபாக ரவுண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு பகுதிக்கிட்ட கையை இப்படி வச்சுக்கிட்டு
கையை வந்து இந்த முறையில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த டப்பாவில் வந்து இதை போடணும். போட்டுக்கிட்டு இதே மாதிரி 108 தான் சொல்லி போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த டப்பாவை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லலிதா சகசரநாமம் தெரிஞ்சவங்க லலிதா சகசரநாமம் சொல்லலாம். அப்படி லலிதா சகசரநாமம் தெரியாதவங்க சிவாய நமக ஒன்று இது இருக்குது, 108 இது இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லலாம். அது வந்து அது என்னென்ன அந்த சிவாய நமக்கு சொல்கிறப்ப என்ன சொல்லணும், ஓம் சிவாயை நமக, ஓம் சிவசக்தியை நமக, ஓம் இச்சாசக்தியை நமக, ஓம் கிரியாசக்தியை நமக, ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிணியை நமக அப்படின்னுட்டு இந்த நமங்கிட்ட 108 அஷ்டோத்திரம் வரும். அந்த 108 அஷ்டோத்திரம் சொல்கிறப்ப அதே மாதிரி வந்து கையில் வந்து இந்த உதிரி பூக்களையும் புஷ்பத்தையும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி மேலே அப்படி போயிட்டு அப்புறம் கீழே அப்படி வந்து அப்புறம் அடிபாகத்துக்கு வந்துட்டு இந்த 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போடணும். இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அதே அப்புறம் அந்த டப்பாவை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சவங்க, அதாவது வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சதநாமாவளின்னு சொல்லிட்டு ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக அப்படின்னு இருக்கும். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அது தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக தமிழில் வந்து ஓம் அகிலலக்ஷ்மி நமக, ஓம் அன்னலக்ஷ்மி நமக, ஓம் அலங்கார லக்ஷ்மி நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக, ஓம் அமிர்தலக்ஷ்மி நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி நமகன்னு சொல்கிறப்ப, ஆனால் இந்த லக்ஷ்மி இது பூஜை பண்ணுறப்ப மட்டும் நம்ம என்ன செய்யணும், குங்குமத்தை தான் எடுத்துக்கணும். இந்த உதிரி பூக்கள் அந்த இது வேண்டாம், அச்சதை வேண்டாம். அப்போ என்ன செய்யணும், இந்த மோதிர விரல்லையும் இந்த விரல்லையும் அப்படி குங்குமத்தை எடுத்து அதேமாரி மேலே இப்படி அப்புறம் நடுப்பகுதியில் இப்படி அடிபாகத்தில் வந்து அந்த டப்பாவில் அப்படி போடணும். போட்டுட்டு இதேமாரி 108 இது சொல்லி முடிக்கணும். 108 இது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த இதையும் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு சரஸ்வதியோட சமஸ்கிருதத்துலேயே அஷ்டோத்திரம் இருக்குது. அந்த தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம். இதே மாதிரி இல்லை தமிழ்லேயும் வந்து சரஸ்வதியோட அஷ்டோத்திரம் இருக்குது. அந்த இல்லை அதுவும் தெரியலைன்னா பரவாயில்ல, சின்ன சரஸ்வதி ஸ்லோகம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்போ சரஸ்வதி இது பண்ணுறப்ப அதேமாதிரி இந்த திருவிளக்குக்கு அடிபாகத்தில் ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் அச்சதை, கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் உதிரி பூக்கள் எல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து இந்த படிக்கிற குழந்தைய இருப்பாங்க, அவங்க நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். சில பேர் ஹையர் எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்கலாம் இருப்பாங்க, கவர்மெண்ட் இதுக்காக வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் நல்லபடியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி அந்த ஜாபெல்லாம் நல்லபடியாக கிடைக்கணுன்ட்டு மனசார சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதே மாதிரி வந்து இந்த சரஸ்வதிக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி, அஷ்டோத்திரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, தமிழ்லேயே இருந்தாலும் சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன நமக்கு வந்து இந்த பூஜை வந்து கிராண்டாக பண்ணுறதுல ஒன்றும் விசேஷமே கிடையாது. நம்ம வந்து இந்த பூஜை பண்ணுற வரைக்குமாவது நம்ம மனசு வந்து ஒருமுகப்பட்டு அந்த தெய்வ சிந்தனையிலே லயிச்சு இருக்கணும். இதுதான் இங்கே முக்கியம். மற்றபடி வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பெரிய லெவலில் அலங்காரத்தோடு செய்யணும்னு இல்லை. சிம்பிளாக செஞ்சாலும் அந்த சிம்பிளாக செய்கிற பூஜையில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து கிராண்டாக செஞ்சாலும் சரி, சிம்பிளாக செஞ்சாலும் சரி, அந்த வந்து மனசு வந்து அந்த ஒருமுகப்பட்டு அந்த தெய்வ சிந்தனையில் இருக்கணும். அந்த பூஜை பண்ணுற வரைக்குமாவது இருக்கணும். இதுதான் இங்கே முக்கியமே ஒழிய பெரிய லெவல் பூஜைங்கிறது முக்கியமே கிடையாது. இப்போ வந்து இந்த பூஜையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து திருவிளக்குக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டு சாமி இருக்கு இல்லையா, அங்கே போய் வந்து ஏதாவது ஒரு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து அப்புறம் இந்த திருவிளக்குக்கு வந்து தேங்காய் உடைச்சி சூடம்பத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அன்றைக்கி பூஜைக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிரசாதம் தேங்காய் பழம் என்னென்ன பழமெல்லாம் வச்சுருக்கோம் எல்லா பழத்துக்கும் வந்து ஒரு இது நீர் விழாகணும். அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வீடு பூரா வந்து சூடம்பத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த 5 சுமங்கலிகள் சொன்னேன் இல்லையா, அந்த 5 சுமங்கலிகளுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கோம் அந்த பிரசாதத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம சாயங்காலம் வந்து திரும்ப வந்து அந்த 5 முகத்தை ஏற்றிட்டு வந்து அந்த 5 அந்த கொஞ்ச நேரம் அந்த விளக்கெல்லாம் இது பண்ணணும். அந்த விளக்கை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா குளிர்விக்கணும்னு சொல்லணும். அதை எப்படி குளிர வைக்கணும், வாயால் ஊதியெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு புஷ்பத்தை எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 7 மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த
அந்த புஷ்பத்தை வச்சு அப்படியே இந்த விளக்கு மேலே அப்படியே லேசாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போகிறோம், அப்படியே விளக்கு தானே அணைஞ்சிரும். அதாவது குளிர்ந்துடும், அணையுதுன்னு சொல்லக்கூடாது, குளிர்ந்துடும். குளிர்ந்து போகும். குளிர்ந்ததுக்கப்புறம் வந்து இதை மறுநாள் என்ன செய்யணும், அந்த இதெல்லாம் வந்து இந்த பூஜை பண்ண அந்த இது மஞ்சள் அட்சதை, அந்த குங்குமம், அப்புறம் வந்து இந்த இது குங்குமத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற குங்குமத்தோடு கலந்து வச்சு டெய்லி வச்சுக்கிட்டு வரலாம். குங்குமத்தை மட்டும் மற்றபடி இந்த பிள்ளையாரோட மஞ்சள் பிள்ளையார் இது, இந்த உதிரி பூக்கள், பூஜை பண்ண உதிரி பூக்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் மஞ்சள் பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம வீட்டு சாமி மடத்தில் வந்து ஒரு 2 நாளைக்கு வச்சிடலாம். 2 நாளைக்கு வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உலர்ந்த தன்மை கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு கப்பில் வந்து அதை அப்படியே கையால் கரைச்சி விட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு துளசி செடி இருந்ததுன்னா துளசி செடியிலையோ இல்லை பூச்செடியிலையோ அதை அப்படியே கரைச்சினதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்புறம் அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை வந்து எடுத்து வச்சு அப்போ அதில் அப்படியே வர ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து இதேமாரி வந்து ஒரு 5 முகத்தை ஏற்றி வந்து அந்த அரிசியோடு இன்னும் கொஞ்சம் அரிசியை சேர்த்து சர்க்கரை பொங்கல் பண்ணி இதேமாரி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். இதேமாரி சிம்பிளாக செஞ்சாலே போகிறோம், பெரிய லெவலில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பூஜை பண்ணுறப்ப நம்ம மனசு வந்து அந்த தெய்வ சிந்தனையில் ஒருமுகப்பட்டு இருக்கிறது தான் இங்கே முக்கியமே ஒழிய வந்து இந்த பெரிய லெவல்லலாம் செய்யணும் போகணுங்கிறதெல்லாம் இது இல்லை. அந்த மந்திரங்கள் சொல்கிறப்ப அந்த மந்திரத்திலேயே மனசு லயிச்சிருக்கணும். அந்த இது தெய்வத்தை நம்ம எந்த தெய்வத்தை பற்றி அப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த தெய்வத்து மேலேயே நம்ம சிந்தனை இருந்தால் அதுவே போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.